ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசியில கடந்த வகுப்புகள் மூலமா தத்துவ விவேகம் நிறைவு செய்தோம். இப்ப இன்றுக்கு நம்ம பார்க்க இருக்கிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூத விவேகம், மகாபூத விவேகம் பார்க்க போறோம். வித்யாரண்யர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை. இப்ப நீங்க பார்க்குற மண்ணு கூட சுத்தமான மண் கிடையாது. அது 5 பூதங்களின் கலவை அப்படிங்கிறத புரிய வச்சார். அப்ப இங்க எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலந்து தான் இருக்கிறது. தனிப்பட்ட பூதம் எதுவும் இங்க இல்ல. எல்லா பூதங்களும் மிக்ஸ் ஆயிருக்கு. அப்படிதான் இங்க எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம நீருன்னு பார்த்தா, அதுல வெறும் நீர் மட்டும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நீருக்குள்ள காற்றும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப எல்லா பூதங்களும் சேர்ந்து தான் இங்க இந்த பூமியில இருக்கு. ஆனா மெஜாரிட்டியா நமக்கு அது தெரியறதுனால நம்ம அத நீருங்கிறோம், இத மண்ணுங்கிறோம், அப்படிதான் பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த பார்க்கப்படுகின்ற பொருட்கள் எல்லாம் திருஷ்யம். அப்ப பார்ப்பவன் யார் அப்படின்னு பார்த்தா, அவன் திருஷ்டா. திருஷ்டா, திருஷ்யம் அப்படிங்கிற 2 விஷயங்கள எடுத்துக்கிட்டு பேசப் போறார். அப்ப இங்க எப்படி வித்யாரண்யர் சொல்ல வரார் அப்படின்னா, இந்த உலகம் என்பது 5 பூதங்களால் உருவானது போல தோன்றினாலும், அந்த 5 பூதங்களும் சாட்சி சைத்தன்யத்தில் தோன்றும் தோற்றம் மாத்திரமே. அப்படிதான் சொல்றார். வித்யாரண்யர் என்ன சொல்ல வராருன்னா, நம்ம பார்க்கிற பார்வைக்கு இந்த உலகம் உண்மையா இருக்கிற மாரி தெரியும். 5 பூதங்கள் நடைமுறையில இருக்கிற மாரி தெரியும். ஆனாலும், இந்த 5 பூதங்களும் சாட்சி சைதன்யத்திலே தோன்றுகின்ற தோற்றம் மாத்திரமே அப்படின்னு புரிய வைக்கிறார். அப்ப நாம இத விசாரணை பண்ணி பார்த்தா என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உலகம் நீங்கவில்லை. உலகத்தின் சுய சத்தியம் நீங்கியது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்ம விசாரணை பண்ணி பார்த்து என்ன தெரிஞ்சுக்க போறோம்? இந்த உலகத்த விட்டுட முடியாது. உலகம் நீங்காது. ஆனா உலகத்தினுடைய உண்மை என்னங்கிறது நமக்கு புரிஞ்சு போயிடும். அப்படிதான் நாம இப்ப இனிமேல் இந்த பூத விவேகத்த விசாரணை பண்ணி பார்க்க போறோம். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த தத்துவ விவேகமும், இப்ப நம்ம இனிமேல் பார்க்க போற பூத விவேகமும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தத்துவ விவேகம் என்பது நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரணையில தொடங்கியது. இப்ப இந்த பூத விவேகம் என்பது உலகம் என்றால் என்ன என்ற விசாரணையில் தொடங்குது. அதே மாரி தத்துவ விவேகம் என்பது அக விசாரணையாக மேற்கொள்ளப்பட்டது. இப்போ இந்த பூத விவேகம் என்பது புற விசாரணையாக மேற்கொள்ளப்படுகிறது. அதே மாரி நம்ம ஏற்கனவே பார்த்த தத்துவ விவேகம், அது நான் ஒரு சாட்சி என்று நம்மை நிரூபணம் செய்தது. ஆனா இப்ப நம்ம பார்க்க போற பூத விவேகம், இந்த உலகம் என்பது தோற்றம் என்பதை சுட்டிக்காட்டி, அந்த மாய விஷயத்தை, அந்த உலகத் தோற்றத்தை மனதிலிருந்து கலைத்து விடுகிறது என்று நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த தத்துவ விவேகமும், பூத விவேகமும் 2ம் ஒன்றாக சேர நம்ம அத்வைதத்துக்குள்ள நுழையிறோம். அதுல இப்போ முதல் ஸ்லோகம், பூத விவேகத்தினுடைய முதல் ஸ்லோகம். சத் அத்வைதம் ஸ்ருதம் யத் தத் பஞ்சபூத விவேகதः போத்தும் சக்கியம் ததோ பூத பஞ்சகம் பிரவிவிஷ்யதே. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? முதல் ஸ்லோகம் பூத விவேகத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதங்களில் கேட்டறியப்பட்ட சுத்த அத்வைத உண்மை பஞ்சபூதங்களின் விவேகத்தின் மூலம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த 5 பூதங்களும் ஆழமாக ஆராயப்படுகின்றன அப்படின்ட்டு முதல் ஸ்லோகத்துல தொடங்குறார். இங்க முதல் இந்த ஸ்லோகத்துல என்ன நமக்கு சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தா, இப்ப வேதம் தானே இதெல்லாம் பேசுது. அத்வைதத்தை பத்தி ரொம்ப ஆழமா பேசக்கூடியது வேதம் தான். ஏன்னா வேதத்தினுடைய மகா வாக்கியம் என்ன? தத்துவமசி. நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு நிரூபணம் பண்ணுது. அந்த ஒரு மகா வாக்கியத்தின் மூலம் மட்டும் தான் நிரூபணம் பண்ணதானா? இல்ல. அடுத்த மகா வாக்கியத்துல சொல்லுது. பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யான்னு வேற சொல்லிடுது. அப்ப இங்க வேதம் என்ன பண்ணுது? சுத்த அத்வைத உண்மையை உபதேசிக்கிறது என்று நம்ம பார்க்க முடியுது. அப்ப அந்த சுத்த அத்வைத உண்மை பஞ்சபூதங்களின் விவேகத்தின் மூலமாக
தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதனால இங்க என்ன பண்றாருன்னா, வித்யாரண்யர் வந்து இந்த 5 பூதங்களை ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வேதங்களில் சொல்லப்படும் அத்வைத சத்தியம் வெறும் கோட்பாடுகள் மட்டுமல்ல, அதை உண்மையாக புரிந்து கொள்ள இந்த உடல், உலகம் உருவான பஞ்ச பூதங்களை நம்முடைய விவேகத்தால் பிரித்து பார்த்து, இது நான் அல்ல, இது நான் அல்ல என்று நேர்த்தி பண்ணி அறிய வேண்டும். அதற்காகவே இந்த பூத விவேக பரிச்சேதம் தொடங்குகிறது என்று இந்த முதல் செயல்ல தெளிவுபடுத்துறார். அப்ப நாம் இங்க பார்க்கும்போது நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இப்ப அத்வைதம் அப்படிங்கிறது ஒரு நேரடியாக நமக்கு பிடிபடாது. அத்வைதம்ங்கிற ஒரு விஷயம் வந்து டைரக்ட்டா நம்மால புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நான் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு உபதேசம் இருக்கு இல்லையா? அந்த உண்மை இருக்கு இல்லையா? அது வந்து எப்படி இந்த வேதம் சொல்லுது? இந்த உடல், உலகம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஆராயாமல் அப்படியே சொல்வது கிடையாது. அல்லது ஆராயாமல் அது அப்படியே தெளிவாகவும் ஆகாது. ஆகவே நம்ம இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த உலகம் எப்படிப்பட்டது? இந்த உடல் எப்படிப்பட்டது? அப்படின்னு எல்லாமே விசாரணை பண்ணா மட்டும் தான், உண்மையா இங்க அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது? பிரம்மம்ங்கிறது எப்படி நிரூபிக்குது? அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அப்ப இங்க நம்ம பார்க்கிற பஞ்சபூதங்கள்ல பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாசம் என இவைகள் அனைத்தும் காணப்படுகின்ற, மாறிக்கொண்டிருக்கின்ற, அறியப்படுகின்ற பொருட்கள் மட்டுமே. அப்ப அதை நாம் உணர்ந்து கொண்டால், இவ்வாறு மாறுவதும், அறியப்படுவதும் நான் அல்ல அப்படிங்கிறது நமக்கு நிரூபணமாகும் இல்லையா? அதுதான் இந்த பூத விவேகத்தினுடைய நோக்கம் என்பதாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப அது மாரி நம்ம வெளியிருந்து அறியக்கூடிய அறிபடும் பொருள்களை நம்ம விளக்கினால் போதும், நாம் யார் என்ற நம்முடைய சாட்சித்தன்மை தானாகவே வெளிப்படும் அப்படிங்கிறதையும் இங்க புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இந்த ஸ்லோகத்தின்படி இப்ப நம்ம என்ன நடைமுறைக்கு வரணும்? நிதித்தியாசன நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம நிதித்தியாசனப்படி பஞ்சபூதங்களுடைய அடிப்படையின்படி இப்ப இந்த ஸ்லோகத்தின்படி நம்ம பார்த்தோம்னா, இந்த உடம்ப நம்ம பார்க்கிறோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த உடம்ப நம்ம எப்படி பார்க்கலாம்? நமக்கு வெளியிருந்து இது ஒரு பஞ்சபூதங்களின் சேர்க்கை அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு புரிஞ்சு போச்சு இல்ல. இப்ப நம்ம தான் இந்த வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டோம். ஓரளவுக்கு எல்லாம் கிளியர் பிக்சர் கிடைச்சது. இங்க படைப்பு எப்படி? இறைவன் யார்? நான் யார்? அப்படின்னு ஆழமான விசாரணைகளை எல்லாம் நம்ம மேற்கொள்ளும்போது, நமக்கு நெறைய புரிதல், தெளிவு வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த தெளிவின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது, இங்க இந்த உடம்ப நம்ம பார்த்த உடனே என்ன முடிவு எடுப்போம்? இது ஒரு பஞ்சபூதங்களுடன் சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம தெளிவாயிடுவோம். அப்புறம் உணர்ச்சி, எண்ணங்களை கவனிச்சோம்னு வச்சுக்கங்களேன். நம்மகிட்ட எழுந்திருக்கிற உணர்ச்சிகள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா, அத நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதெல்லாம் எழுந்து மறைகின்றன, தோன்றி மறைகின்றன. ஆகவே அது நான் அல்ல அப்படிங்கிறதில் நம்ம தெளிவா இருப்போம். அப்புறம் நம்ம மனதுக்குள்ள ஒரு உறுதிப்படுத்திக்க முடியும். எப்படின்னா, இந்த பூதங்கள் நான் கிடையாது. அவற்றை எல்லாம் அறிகின்ற சாட்சி மாத்திரமே நான் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துடுவோம். அப்ப இந்த அறிதலின் அடிப்படையில தான் நம்ம அமைதியாக நடைமுறைக்கு வர முடியும் என்பதை இங்க சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்குது. அப்ப சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க அத்வைதம் வந்து அனுபவ சித்தியாக நமக்கு உபதேசம் கொடுக்கும். அது வந்து வெறும் வாக்கியம் கிடையாது. பூத விவேகம் இல்லாமல் நான் பிரம்மம் என்பது வெறும் மனக்கருத்தாகவே நின்றுவிடும். ஏன்னா இங்க வந்து அத்வைதம் பொறுத்தவரைக்கும் வெறும் உபதேசம் மட்டும் அல்ல. அதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களையும் நமக்கு முன்னாடி நிறுத்தும். ஏன்னா நம்ம இதான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வர்றவங்களுக்கெல்லாம் வந்து அறிவு அதிகமா இருக்கணும். அவங்க வந்து பகுத்தறியும் பரிமாணத்துக்குள்ள உயர்ந்து வரணும். அப்புறம் டக்குன்னு பிடிச்சுக்கிற ஒரு கற்பூர புத்தி இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க டக்குன்னு இதுல வந்து முன்னேறிடுவாங்க. மற்றவங்களுக்கு இது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வரும்போதே நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, அப்படிதான் இந்த பாடங்கள் எல்லாம் இருக்கு. இத அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கான கெப்பாசிட்டிய நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். என்ன சொல்ல வராங்க ரிஷிகள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கணும். அப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுக்குள்ள போனா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அப்ப இங்க உபதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இங்க அத்வைதம் சொல்லுகின்ற வாக்கியங்கள், மகா வாக்கியங்கள் எல்லாம் வெறும் வாக்கியங்கள் அல்ல. அவைகள் எல்லாம் அனுபவ சித்தி பெற்ற வாக்கியங்கள். மேலும் இங்கு பூத விவேகம் இல்லாமல் நான் பிரம்மம் என்பது நடைமுறைக்கு வரவே வராது. ஏனென்றால் அது வெறும் மனக்கருத்தாகவே நின்றுவிடும். அப்ப இப்படிப்பட்ட இந்த பூத விவேகம் வந்து நமக்கு ஒரு
புத்தக அறிவா மாறிடக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வர வேண்டும். அப்ப ஒவ்வொரு பூதத்தையும் நான் அல்ல என்று விட்டுவிடும்போது, அந்த சாட்சி சைத்தன்யமான ஆத்மா தானாகவே பிரகாசிக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல நமக்கு புரிய வைக்கிறார். அடுத்தது 2வது ஸ்லோகம். சப்த ஸ்பர்ஷௌ ரூப ரசௌ கந்தோ பூத குணா இமே ஏக த்வி த்ரி சதுஹு பஞ்ச குணா வ்யோமாதீஷ கிரமாத். இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒளி, தொடுதல், வடிவம், சுவை, மனம். இதுதான் அந்த 5 பூதங்களுக்கான குணங்கள். பஞ்சபூதங்கள் எப்படிப்பட்ட குணங்களால் இருக்கிறது என்று நேத்து பார்த்தோம். ஆகாசம் என்றால் சப்தம் என்று பார்த்தோம். காற்று என்றால் தொடு உணர்வில் வருவது என்று பார்த்தோம். அக்னி என்றால் வடிவம் என்று பார்த்தோம். இப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருப்போம். இவைகள் பூதங்களின் குணங்கள். இந்த குணங்கள் எல்லாமே ஆகாசம் முதலிய பூதங்களில் 1, 2, 3, 4, 5 என வரிசையாகவே இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம அதை எப்படி இங்க பூதங்களுடைய அடிப்படையில பார்க்கிறோம் அப்படின்னா, சப்தா, ஸ்பர்சா, ரூபா, ரசா, கந்தா அப்படின்னு நம்ம வரிசையா பார்க்கிறோம். அப்ப இங்க அத தமிழ்ல சொல்லணும்னா, ஸ்பர்சம் அப்படின்னா தொடுதல், அதாவது சப்தம்னா ஒலி, ரூபம் என்றால் வடிவம், ரசம் என்றால் சுவை, கந்தம் என்றால் மனம். மனம்னா ஸ்மெல். அப்படிதான் இங்க வந்து பஞ்சபூதங்களுடைய குணங்கள் இருக்கிறது. அப்ப இங்க வந்து இந்த உலகத்துல நாம அனுபவிக்கின்ற இந்த சப்தமான ஒலி, தொடுதல், வடிவம், சுவை, மனம் என எல்லாமே பஞ்சபூதங்களின் குணங்களே. அப்ப ஒவ்வொரு பூதமும் முந்தைய பூதத்தின் குணங்களை உடையதாக ஒன்றை ஒன்று சேர்ந்து அடர்த்தியாக உருவாகி இருக்கிறது. அப்ப இதுவே உலக அனுபவத்தின் அறிவியல் மற்றும் வேதாந்தத்தின் அடிப்படை உண்மை என்பதாக நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன்னா இங்க வந்து சாஸ்திரம் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இத நிரூபணம் பண்ணது. இப்ப இந்த வேதாந்த சாஸ்திரம் வந்து எப்ப வந்தது? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பண்டைய ரிஷிகள் மூலமா பஞ்சபூதங்களையே ஆராய்ந்து அதற்கான அத்தனை விளக்கங்களையும் குடுத்திருக்காங்க. ஆனா இத இப்ப நவீன அறிவியல் வந்து இதை ஆராய்ந்து பார்த்து இப்ப அத ஒப்புக்கொள்ளுது. இப்ப மாடர்ன் சயன்ஸ் என்ன பண்ணுது? 5 எலிமெண்ட்ஸ வந்து ஆராய்ந்து பார்த்து, ஆமா, ஆமா கரெக்ட்டா தான் சொல்றாங்க. பெர்ஃபெக்ட்டா சொல்லிட்டாங்க. அப்படின்ட்டு நம்முடைய சனாதன தர்மத்தின் மீது பார்வைய திருப்புது. சயன்ஸே வந்து திருப்புது. அப்படி திருப்புறதுனால தான் சயன்ஸ் என்ன பண்றாங்க? நம்முடைய ரிஷிகளுடைய வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி, நம்முடைய கான்செப்ட் எல்லாம் எடுத்து அவங்களுக்குள்ள கொண்டு போய் செக் பண்ணி பார்த்து, இப்ப கடைசியா காட் பார்ட்டிகிள் வரைக்கும் வந்துட்டாங்க. காடுங்கிற வார்த்தையே ஒரு காலத்துல யூஸ் பண்ணாம இருந்தவங்க தான் சயின்டிஸ்ட் எல்லாம். இப்ப அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டான்னா, காட் பார்ட்டிகிள்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்றான். அப்ப அவனும் புரிஞ்சுக்கிட்டான். அப்ப இந்த மாரி இப்போ சயின்டிஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான். ஆனா பட் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம வந்து இந்த பஞ்சபூதங்களையும் ஆராய்ந்து பார்த்து அறிவியல் ரீதியா நிரூபணம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த செயல்ல நம்ம பார்க்க முடியுது. அப்ப நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த 5 பூதங்களுடைய குணங்கள் இருக்கு இல்லையா? அது நம்மிடத்திலேயே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப எந்த அடிப்படையில அப்படின்னு பார்த்தா, பூதங்கள் வந்து இது மாரி 5 குணங்களின் கூட்டம். அப்ப குணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவைகள் அனுபவம் பெறுகின்ற ஒரு பொருள் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படி இத பார்க்கலாம் அப்படின்னா, முதல் பூதம் ஆகாய பூதம் வந்து ஒளி அப்படிங்கிற குணத்தை வச்சிருக்கு. 2வது பூதம் வாயு வந்து ஒளியோடு சேர்ந்து தொடுதல் அப்படிங்கிற 2 குணங்களை வச்சுக்கிட்டு இருக்கு. 3வது பூதமாகிய அக்னி வந்து ஒளி, தொடுதல், வடிவம் என்று 3 குணங்களை வைத்துக் கொண்டிருக்கு. 4வதாக இருக்கின்ற நீர் பூதம் வந்து ஒளி, தொடுதல், வடிவம், சுவை என்று 4 குணங்களை வைத்துக் கொண்டிருக்கு. பூமி தான் ஒளி, தொடுதல், வடிவம், சுவை மற்றும் மனம் என்ற 5 குணங்களை வைத்துக் கொண்டிருக்கு. இப்படிதான் குணபேதங்கள்ல 5 பூதங்களும் இயங்கிக் கொண்டிருக்கு. இப்ப நாம வந்து எந்த பூதமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நேத்தே பார்த்துட்டோம். நாம எல்லாம் மண் பூதமா இருக்கிறோம். ஏன்னா நமக்கு தானே 5 கலவைகள் இருக்கு. நம்ம இடத்துல 5 புலன்கள் இருக்கு. 5 புலன்கள் இருக்கிறதுனால தான் நம்மகிட்ட சப்தம் கேட்கும் சக்தி இருக்கு. தொடுதல் ஸ்பரிசம் உணர்வு இருக்கு. வடிவம் உருவம் தெரியுது. சுவை உணர்வு இருக்கு. அப்புறம் ஸ்மெல் இருக்கு. முகர்ந்து பார்க்கின்ற விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த 5 குணங்களும் நம்மிடத்தில் இருக்கு. அந்த 5 குணங்களும் பூமியின் இடத்திலும் இருக்கு. அப்ப நாமும் பூமியும்
வேறு வேறு இல்லை. அப்ப நாம இந்த பூமியோட தொடர்புல தான் இருக்கிறோம். அப்ப பூமியும் நம்மையும் பிரிக்க முடியாது. அதனால தான் நம்ம பூமியில இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு புரியுதுல்ல. சயின்டிஃபிக்கலாவும் புரியுது, சாஸ்திர ரீதியாவும் புரியுது. அப்ப நம்ம ரொம்ப டீப்பா ஆராய்ந்து பார்த்தோம்னா, இப்ப நாம வந்து இந்த பூமிக்கு வேறாவே இல்ல. ஆக்சுவலா நாமளும் பூமியும் ஒண்ணே தான். ஆனா அத பிரித்து பார்க்கிறது தான் மைண்டு. மைண்டு தான் என்ன பண்ணுதுன்னா, பூமியிலிருந்து நம்மள பிரிச்சு வச்சுக்கிட்டு, நான் வேறு, பூமி வேறு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப டெப்த்தா போனீங்கன்னா, நீங்களும் பூமியும் பிரிக்க முடியாதவர்களாகத்தான் இருக்கிறீங்கங்கிறத புரியும். அப்ப நம்ம ரொம்ப அட்வான்ஸ் சயன்ஸ் படி போகாம, இந்த பூமியோட தொடர்புல நாம இருந்தோம் அப்படின்னா, நமக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் கூட இருக்காது. இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட இருக்காது. அதனால நெறைய பேர் இந்த பூமியினுடைய தொடர்ப விட்டு விலகி போறதுனால தான், உடல் ரீதியான பிரச்சனைகள் நெறைய வருது. ஆனா நம்ம பூமியோட தொடர்புல இருந்துகிட்டே இருந்தோம்னா, நமக்கு ஆரோக்கியம் மேம்படுவதையும் பார்க்கலாம். ஏன்னா இந்த உடல் பௌதீக உடல் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கை தானே. அப்ப இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கையில இருக்கக்கூடிய இந்த உடல்ல என்னென்ன இருக்குது? மண் தத்துவம் இருக்கு, நீர் தத்துவம் இருக்கு, காற்று தத்துவம் இருக்கு, பூமி தத்துவம் இருக்கு, ஆகாய தத்துவம் இருக்கு. அப்ப எல்லா தத்துவங்களும் ஒருங்கிணைந்த இந்த பஞ்சபூத உடலும் எப்ப வந்து அழியுமோ, அப்ப மீண்டும் பஞ்சபூதங்கள்லயே கரையுதுன்னு தான் நம்ம கடந்த பாடங்கள்லலாம் சொல்லி புரிய வச்சோம். நம்ம இந்த பாடத்திட்டங்களுக்கு வரும்போது ஆன்மீக விஷயங்கள்ல வந்து ஏதோ அரிதான விஷயத்த ஒருத்தர் சாதிச்சுட்டாரு, நம்பளால தான் சாதிக்க முடியல அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படியெல்லாம் யாராலயும் எதுவும் இந்த பஞ்சபூத சக்திக்கு விரோதமா செய்யவே முடியாது. ஏன் அப்படி நம்ம சொன்னோம்னா, இப்போ நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்ப அந்த முனிவர் வந்தாருங்க, அப்படியே அவர் ஜோதியா மாறிட்டாருங்க. அப்படின்னா எப்படி வெறும் ஜோதின்னா நெருப்பு சக்தியா மாறிட்டாரா? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அப்படி மாற முடியுமா? அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, எப்படி முடியும்? இங்க எல்லாமே 5 பூதங்களுடைய சேர்க்கையில் இருக்கிறத, தனி பூதமா மாறுவதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. காற்று பூதமா மாறிட்டாருங்க, அப்படியே வந்தாருங்க, அப்படியே காற்றுல கரைஞ்சு போயிட்டாருங்க. அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு புருடா விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சும்மா கேட்கலாம். ஆனா பிராக்டிகலா சாத்தியம் இல்ல. அத பார்த்தவனும் ஒருவனும் இல்ல. இதெல்லாம் ஒரு வாய்வழி வார்த்தை தானே. எப்பயுமே ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா, அத ஊதி பெருசாக்குறது தானே நம்ம பழக்கம். அப்ப யாராவது ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா, அந்த புருடாவ எடுத்து நம்ம இன்னும் பயங்கரமா ஊதி, பெருசா மாத்தி, எல்லாருக்கும் பரப்பி விட்டுடுவோம். நல்ல விஷயம் பரப்புதோ இல்லையோ இந்த உலகத்துல, கெட்ட விஷயம் உடனடியா பரப்பப்படும். அப்படிதான் இங்க எல்லாமே. அப்ப அந்த அடிப்படையில செய்யுள்படி பார்க்கும்போது, இங்க 5 பூதங்களுடைய சேர்க்கை தான் இந்த மனித உடல் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த மனித உடல் அழிவுக்கு உட்படும்போது, மீண்டும் 5 பூதங்களோடு தான் போய் கரையும் என்பதையும் நல்லா பதிய வச்சுக்கங்க. நீங்க ஏதோ தனிப்பட்ட முறையில சித்தராகி அப்படியே நெருப்பா மாறிட முடியாது, அல்லது நீரா மாறிட முடியாது. அப்படிலாம் சாத்தியம் கிடையாது. அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க நிதித்தியாசன முறையில நாம இந்த செயல்படி இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒளிங்கிற ஒரு விஷயத்த கேட்கிறோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த ஒளி நம்மால அறியப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன கேரக்டர்? நான் கேட்பவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது நமக்கு. அதே மாரி தொடுதல் உணரும்போது, அங்கு தொடுதல் அறியப்படுகிறது. அந்த இடத்துல நான் அந்த தொடுகிறதை கவனிக்கிறேன். அப்ப நான் சாட்சி அப்படின்னு அந்த இடத்துல புரியப்படுது. அதே ஒரு வடிவம் பார்க்கப்படும்போது, அங்கு வடிவம் காணப்படுகிறது. ஆனால் அந்த வடிவம் நான் அல்ல அப்படிங்கிறது நமக்கு புரியுது. சுவை உணரும் போதும், அந்த சுவை வருகிறது, போகிறது. ஆனால் அப்படி வந்து போவதும் நிச்சயமாக நானாக இருக்க முடியாது. மனம் அதே மாரி தான். ஸ்மெல் வருது, போகுது. அது ஒரு அனுபவம். அப்ப இது மாரி நமக்கு வேறாக இருக்கின்றவைகள் எல்லாமே, நமக்கு வேறாகவே இருக்கிறது என்பது நம்மால் நிரூபணம் செய்யப்படுகிறது. அப்ப 5 குணங்களும் வெளிப்பொருட்கள் தான். அறியப்படும் பொருட்கள் தான். ஆனால் அவற்றை அறியும் நான் பொருள் அல்ல. ஏன்? நாம வந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கிளோ அல்லது ஒரு ஆப்ஜெக்ட்டோ அப்படி நம்ம ஒரு முடிவு எடுத்துக்க கூடாது. அப்படிங்கிறது இங்க நிரூபணம் பண்றாரு. இங்க வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, "நீ பொருள் கிடையாதுப்பா. நீ மேட்டர் கிடையாது. அப்ப யார் உண்மையிலேயே நானு? நீ சைத்தன்யம்." அப்படிங்கிறத அருமையா புரிய வைக்கிறார். வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள உள்வாங்கும்போது, தோன்றி மறையக்கூடிய பூதங்கள்ல நீங்க எப்படி மாறுனாலும், நீங்க வந்த வேலைய முடிக்க முடியாது. என்ன மக்கள் புருடா விடுறாங்க அப்படிங்கிறத நீங்க இந்த மாரி வேதாந்த சாஸ்திரத்துல வந்து தெளிவாயிட்ட பிறகு, உங்கள யாருமே ஏமாத்த முடியாதுன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க ஆழ்ந்து யோசனை பண்ணி பாருங்க. வள்ளலார் ஜோதி ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா, நான் ஏன் வள்ளலாரையே எடுக்கிறேன்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அதாவது ஒரு மிகப்பெரிய ஞானிய அவர் ஜோதி வடிவாக மாறிவிட்டார் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்ப பஞ்சபூதங்கள்ல ஒரு அக்னி தத்துவமாக மாறிவிட்டார். அப்ப அவர் எப்படி? பிரம்மமாகவில்லை. அப்படித்தான் அர்த்தம் எடுத்துக்கணும்.
இப்போ கான்செப்ட் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். பஞ்சபூதங்கள்ல ஒரு சக்தியை அவர் அடைந்து விட்டார் அப்படின்னா, அக்னி தத்துவத்தை அடைந்து விட்டார் அப்படின்னா, அப்ப நெருப்பாக மாறிவிட்டார், ஒளியாக மாறிவிட்டார், ஒளி வடிவமாகி விட்டார்ன்னு சொன்னா, அந்த ஒளி வடிவம் எப்படி பிரம்மமாக இருக்க முடியும்? இங்க தான் வேதாந்த சாஸ்திரம் தெளிவுபடுத்துதே. இங்க நீ பார்க்கிற ஒளியும் ஆகட்டும், ஒளியும் ஆகட்டும், அதாவது லைட் ஆர் சவுண்ட் எனி ஒன் அது நீ அல்ல. அப்புறம் அதே மாரி சுவை, ஸ்மெல், டேஸ்ட் எல்லாமே நீ அல்ல. ஏன்னா அதெல்லாம் உன்னால் உணரப்படுகின்ற விஷயம், உன்னால் அறியப்படுகின்ற விஷயம், உன்னால் காணப்படுகின்ற விஷயம். அப்ப அவைகள் எல்லாம் உனக்கு வேறாக இருக்கின்ற பொருட்கள். ஆனால் அந்த அறியும் பொருள் நீ அல்ல. நீயோ அவைகளை அறிகின்ற சாட்சி மாத்திரமே அப்படின்னு இங்க வேதாந்த சாஸ்திரம் நம்மை நிரூபணம் செய்யும்போது, இப்ப நீங்க மிகப்பெரிய மகான்கள, அவங்களுடைய மகத்துவத்த ஒரு சின்ன பவுண்டரிக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும்போது தான் அவங்களுடைய ரெஸ்பெக்ட் குறையுதுன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படி நான் சொல்றேன்? இப்ப வள்ளலார வந்து நீங்க ஒளி வடிவத்துல நிறுத்துனீங்கன்னா, வள்ளலாருடைய மரியாதை குறைஞ்சு போகுதுங்கிறத நான் வெளிப்படையாவே சொல்றேன். ஏன் வள்ளலார் வந்து வெறும் ஜோதி வடிவாக மாறிவிட்டார்ன்னு போய் அவர ஒளிக்குள்ள கொண்டு போய் நிறுத்தணும்? ஏன்னா இங்க பிரம்மம் ஒளியையும் கடந்திருக்கு. பஞ்சபூதங்களுக்கும் அப்பால் இருக்க. அப்ப அப்படிப்பட்ட பிரம்மமா அவர் மாறிட்டாருன்னா வள்ளலாருக்கு பெருமையா? இல்ல வள்ளலார் வந்து ஜோதியா மாறிட்டாருன்னா வள்ளலாருக்கு பெருமையான்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. உங்க சான்ஸ்லயே குடுக்குறேன். நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? யாரோ ஒரு மகான் வந்து இப்படி மாறிட்டார், அப்படி மாறிட்டார் எவனோ ஒருத்தன் புருடா விடுறத நாம நம்பக்கூடாது. இங்க இந்த வேதாந்த சாஸ்திரத்துல. இந்த சாஸ்திரத்துல வந்துட்டீங்கன்னா, இங்க கிளியர் பிக்சர் கிடைச்சிடணும். இங்க யாரும் எந்த பூதமாவும் மாற முடியாது. ஒளி வடிவமும் மாற முடியாது, சவுண்ட் வடிவமும் மாற முடியாது, காற்றா கரைய முடியாது, நெருப்பா மாறவும் முடியாது. ஏன்னா, அதெல்லாம் பஞ்சபூதங்களின் தன்மை. அவைகளெல்லாம் பொருட்கள். ஆனால் நீயோ பொருள் அல்ல. அவைகளை அறியும் சாட்சியாக இருக்கிறாய். நீ ஒரு உணர்வு மாத்திரமே. அப்படின்னு இங்க சாஸ்திரம் நல்லா தெளிவுபடுத்துதுல்ல. பிரஜ்ஞானம் பிரம்மா. பிரம்மம் என்பது ஒரு பிரக்ஞை, ஒரு உணர்வு அப்படிங்கிறத அத்வைத வேதாந்த சாஸ்திரம் தான் ஆழமா அறிவுறுத்தும். வேற எந்த சாஸ்திரங்களும் இத சொல்லாது. அப்ப இத ஆழமா புரிஞ்சுகிட்ட பிறகு கடவுள கொண்டு போய் ஒளி வடிவத்துல நிறுத்தி பார்க்கக்கூடாது. அப்படி ஒளி வடிவத்துல நிறுத்தினா, அந்த ஒளிக்குள்ள கடவுள் அடங்கி விட்டதாக மாறிவிடும். ஒரு பவுண்டரிக்குள்ள கடவுள் வந்து விட்டா, அவர் கடவுள் என்று எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் ஆழமான கேள்வி. ஒரு கடவுளுக்கு இப்படிதான் ஒரு பவுண்டரி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அவர் கடவுளாகவே இருக்க முடியாது. ஏன்னா கடவுள் என்பவர் எல்லையற்றவரா இருக்கிறதுனால தான் அவர கடவுள்னே நம்ம சொல்றோம். ஏன்னா அவரு எதுக்கும் கட்டுப்படாதவர் இல்லையா? அவர வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள கொண்டு வந்து அடக்கிட்டீங்க அப்படின்னா, அது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அது முடியாதுங்கிறது தான் இங்க வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான உண்மை. அது அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான உண்மை. அப்ப அததான் இங்க பஞ்சபூதத்தினுடைய புற ஆராய்ச்சியின் மூலமா இங்க வித்யாரண்யர் நிரூபிக்கிறாரு. அதாவது இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற பாடமெல்லாம் எப்படின்னா, அக ஆராய்ச்சி, புற ஆராய்ச்சி. அக ஆராய்ச்சிங்கிறது நான் யார் அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு நம்ம கடந்த வகுப்புகள்ல தெளிவுபடுத்திக்கிட்டோம். நான் யாருங்கிறதுக்கான தெளிவு கிடைச்சிடுச்சு. இப்ப புற ஆராய்ச்சியில இந்த உலகம் எப்படிப்பட்டது? இந்த உலகம் என்றால் என்ன? அப்ப அதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடணும்ல. ஏன்னா இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் யாருங்கிறது வேணா எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. ஆனா இப்ப இந்த உலகம்ங்கிறது யாருங்க? அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வருது இல்லையா? அப்ப இந்த உலகமும் என்னங்கிறத நம்ம இங்க தெளிவாய்க்கணும். அப்பதான் நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இந்த உலகத்தையும் நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பௌதீக உடலும் உண்மையில் என்னன்னு அப்புறம் புரிஞ்சு போயிடும் கடைசியா. கடைசியா என்ன புரிஞ்சிடும்? இது எல்லாம் தோன்றி மறைகின்ற பொருட்கள் மாத்திரமே, தோற்றம் மாத்திரமே. ஆனால் இங்கு கடவுளோ, பிரம்மமோ அப்படி தோன்றி மறைவது கிடையாது. என்றும் மாறாதது. அதுதான் பிரம்மம். அப்ப நீங்க மகான்கள வந்து அதுக்குள்ள கொண்டு போய் நிறுத்தினா மட்டும் தான் அவர் பிரம்மமா மாறிட்டார்ன்னு சொல்ல முடியும். இல்லன்னா அவரு வந்து சமாதி ஆயிட்டார். இந்த சமாதிக்குள்ள தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர நீங்க ஒரு பூமிக்குள்ள அடக்கிட்டீங்க. இல்லன்னா அவர ஒரு அக்னிக்குள்ள அடக்கிட்டீங்க. அப்ப பஞ்சபூதத்துக்குள்ள கொண்டு போய் அவர அடக்கி வச்சுக்கிட்டு, இவர் தான் மகான், இவர் தான் பிரம்மம்னு சொன்னா, அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்றாங்க. அப்ப அத நம்ம எடுத்துக்கணும் இங்க. ஏன்னா நாம சாதாரண ஒரு மனிதன் வந்து புறத்துல அறிவில்லாம, அஞ்ஞானத்தினால ஏதோ கமர்ஷியலா காசு பண்றதுக்காக கடவுள்கள இப்படி மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கறதுக்காக, நாமளும் அப்படியே நம்பிக்கிட்டு போக்கூடாது. இப்ப நெறைய பேர் சித்தர் சமாதி எல்லாம் போறாங்க இல்லையா? சித்தர் சமாதி எல்லாம் போயிட்டு, பாரு இங்க தாங்க சித்தர் ஐக்கியமான இடம். இந்த இடத்துக்கு போனா ஒரு வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னு போய் அந்த சித்தர் சமாதிய வணங்குறாங்க. அங்க போய் தியானம் பண்றாங்க. ஆனா அத்வைதிகள பொறுத்தவரைக்கும், அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பாட்ல தான் சித்தர் இருக்காருங்கிறத நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஏன் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னா, அவர் உண்மையான சித்தரா இருந்தா அவர் பிரம்மம் ஆயிட்டாரு.
பிரம்மமானவர் எப்படி இருப்பாருன்னா, உணர்வு மயமா மாறி எல்லாருக்குள்ளயும் ஊடுருவிட்டாரு. அவரு அந்த பர்ட்டிகுலர் ஸ்பாட்ல இருக்காருன்னு சொன்னா, அந்த சித்தருக்கு இழுக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திருவள்ளுவர் இருக்காருன்னா, திருவள்ளுவர் பிரம்மமா மாறிட்டாரு அப்படின்னா, அவர் உணர்வா மாறி எல்லாருக்குள்ளயும் ஊடுருவிட்டாரு. அப்ப உங்களுக்குள்ளயும் திருவள்ளுவர் இருக்காரு, எங்குள்ளயும் திருவள்ளுவர் இருக்காரு. அகத்தியர் இருக்காருன்னா, அகத்தியர் எனக்குள்ளயும் இருக்காரு, உங்களுக்குள்ளயும் இருக்காரு. அப்படி இது மாரி பிரம்ம ஞானிகள் எல்லோருமே நமக்குள்ள தான் இருக்காங்க. ஏன்னா, அவங்கலாம் உணர்வா இருக்கிறதுனால, அந்த உணர்வில வேறுபாடு கிடையாது. அது உங்களுக்குள்ளயும் இருக்கு, எனக்குள்ளயும் இருக்கு. ஆனா பிரகாசிக்கிறதுல தான் வேறுபாடு. எப்படி பிரகாசிக்கிறதுல வேறுபாடுன்னா, இப்ப நான் அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன் இல்லையா? சூரியன் தான் சுயம் பிரகாச ஒளிய கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சூரியன் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற நீர்நிலைகள பொறுத்து, அந்த சூரியனுடைய வெளிச்சம் மாறுபடுகிறது. அதாவது தெளிந்த நீரிலே சூரியனுடைய பிம்பம் விழும்போது கண்ணாடி மாரி கிளியரா கிடைக்குது. அதுவே கலங்கிய குட்டை நீரிலயோ, ஒரு சேற்று நீர்லயோ அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் படும்போது மங்கலா இருக்கு. தெளிவா சூரியன் தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி இங்க அந்த ஆத்ம சைத்தன்யம், அந்த உணர்வானது பிரகாசிக்கின்ற ஊடகமாகிய இந்த உடலும், மனசும் தூய்மையா இருந்தா, அதே உணர்வு உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். திருவள்ளுவர் கிட்ட இருந்து என்ன வெளிப்பட்டதோ, திருமூலர் கிட்ட இருந்து என்ன வெளிப்பட்டதோ, அகத்தியர் கிட்ட இருந்து என்ன வெளிப்பட்டதோ, அது உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். ஏன்னா, அகத்தியரும், திருமூலரும், திருவள்ளுவரும் யாருமே கிடையாது. அதே ஒரே உணர்வு தான். அது வடிவம் எடுத்து வந்தபோது உலகத்துக்கு அப்படி ஒரு விஷயத்த குடுத்தது. ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளயும் இந்த விஷயத்த உலகத்துக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த உணர்வு ஒரு வடிவத்துக்குள்ள அது எப்படி குடுக்க முடியுதுன்னா, அங்க தூய்மை நடந்திருக்கு. என்ன மாரி தூய்மை? உடல் தூய்மை, மன தூய்மை. மன தூய்மைங்கிறது என்ன? உள்ள தூய்மை. உடல் தூய்மை, உள்ள தூய்மை, பிராண தூய்மை நடந்திருந்தா மட்டும் தான், அங்க இந்த உணர்வு பிரகாசிக்க முடியும். அப்ப அந்த உணர்வு பிரகாசம் வெளிப்படும்போது எப்படி வெளிப்படுது? திருமந்திரமா வெளிப்படுது, திருவாசகமா வெளிப்படுது, திருக்குறளா வெளிப்படுது. இப்படிதான் மகான்கள்லாம் நமக்கு உலகத்துக்கு இவ்வளவு உபதேசங்கள குடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்ப இது மாரி அந்த உணர்வு உள்ள ஊடுருவி வெளிப்படணுமே தவிர, நாம ஏதோ இவரு ஜோதி ஆயிட்டாரு, அல்லது இந்த சித்தர் இந்த சமாதிக்குள்ள புதைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, அதெல்லாம் அஞ்ஞானிகளுடைய வேலை. அஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கமர்ஷியலா அவர வச்சு காசு பண்றதுக்கான ஒரு கூட்டம் அது. அது இந்த இடத்துல தான் சித்தர் இருக்காரு, வாங்க இங்க வழிபட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும்ன்ட்டு YouTubeல மணிக்கணக்குல பேசி, அதுக்கு நெறைய பேருக்கு ஸ்பான்சருக்கு பணம் குடுத்து, அவனுக்கு அது கொஞ்சம் பாப்புலரான ஆளுங்க பேசிட்டாங்கன்னா, உடனே மக்கள் அத ஏத்துக்குவாங்க. ஒரு சாதாரண மனுஷன் சொல்றத விட, ஒரு சினிமா நடிகன் நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேங்க, அருமையா இருக்குன்னு சொன்னான்னா, உடனே ஜனங்கள்லாம் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. சாதாரண இப்ப நீங்களும் நானும் போயிட்டு சொன்னா கூட கேட்க மாட்டான். ஆனா ஒரு விஜய் போயிட்டு வந்தாரு, ஒரு அஜித் போயிட்டு வந்துட்டாருன்னா, "அஜித்தே போயிட்டு வந்துட்டாருடாப்பா, அப்ப அருமையான சித்தரா தான் இருப்பாரு" அப்படின்ட்டு அங்க போயிடுவான். ஏன்னா மக்கள் மனோபாவம் தெரியுது இல்லையா? இப்போ சாதாரண மனிதன் போயிட்டு வரதுக்கும், அஜித் போயிட்டு வரதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விஜய் போயிட்டு வரதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு மக்கள் யார் மேல அதிகமா அன்பு வச்சிருக்காங்க? விஜய் மேல, அஜித் மேல தானே அன்பு வச்சிருக்காங்க. பெத்த அம்மா மேல கூட அவ்வளவு அன்பு இருக்குமா தெரியாது. ஆனா சினிமா நடிகன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அப்ப என்ன அந்த மாயை வலை, அதாவது அந்த மாயை வலை என்ன பண்ணுதுன்னா, அவன் சினிமாவுல பண்றதெல்லாம் நேர்ல பண்ணுவான் அப்படின்னு நம்புறாங்க. அவ்வளவு நம்பிக்கை. ஆனா அவன் சினிமாவுல மட்டும் தான் நல்லது பண்ணுவான். நேர்ல நல்லது பண்ணுவான்னு நமக்கு தெரியாதுல்ல. நெருங்குனா தான் தெரியும். அப்ப அது மாரி இங்க மனிதர்களுடைய மனோபாவம் வெளி உலகம் மாயை வசப்படுவதனால இப்படி ஈர்க்கப்படுது. ஆனா நாம இங்க அத்வைத வேதாந்தத்துக்குள்ள ஆழமா இதெல்லாம் எதுக்கு நம்ம விசாரணை பண்ணி பார்க்கிறோம் அப்படின்னா, உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்காக. உண்மையிலே இந்த உலகம் எப்படி இருக்கு? உண்மையிலே கடவுள் யாரு? உண்மையிலே நான் யார்? அப்படின்னு நமக்குள்ள இத்தனை விஷயங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய விவேகத்தினால விழித்துக் கொள்றோம். இப்ப சாதாரண மனிதன் இத விசாரணை பண்ணி விழித்துக் கொள்ள முடியாது. அல்லது ஒரு மிருகமோ, ஒரு பறவையோ இத விசாரணை பண்ணி விழித்துக் கொள்ளுமான்னா, அதுவும் விழித்துக் கொள்ள முடியாது. அப்ப யார் விழித்துக் கொள்ள முடியும்? மனித பரிமாணத்துக்குள்ள பகுத்தறிவு பரிமாணத்த உயர்த்திக் கொண்டவன் மட்டும் தான் இதுல விழித்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட விவேகிகளுக்கு தான் இங்க வேதாந்த சாஸ்திரம், அத்வைத வேதாந்த சாஸ்திரம். அத சொல்றாரு இங்க. திருமலருடைய திருமந்திரம் எப்படி வெளிப்பட்டது? திருவள்ளுவருடைய திருக்குறள் எப்படி வெளிப்பட்டது? அப்படின்னா, அந்த உணர்வு பிரகாசிக்கின்ற ஊடகத்தின் வழியாக, அந்த ஊடகம் தூய்மையாக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த ஊடகம் 5 கலவைகளின் சேர்க்கை. அப்ப அந்த 5 கலவைகளுடைய சேர்க்கையில தான் அது இருக்க முடியும். அப்ப இங்க எந்த அனுபவம் வந்தாலும், அது எந்த குணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பா நீங்க இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இந்த உலகத்தை தவிர்ப்பதற்காக இந்த ஸ்லோகத்த வித்யாரண்யர் சொல்லல. உலக அனுபவத்தை விவேகமாக பார்ப்பதற்கு, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை உங்களிடத்தில் இருக்கின்ற புத்திசாலித்தனத்தை வைத்துக்கொண்டு விசாரித்து பார்த்து, உங்க விவேகத்தால இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்குங்க. யாரோ ஒருத்தன் சொல்றத வச்சு நம்பிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறத வெளிப்படையா மகான்கள் சொல்லிட்டு, அப்ப அப்படிப்பட்ட இந்த உலகத்துல எந்த அனுபவம் உங்களுக்கு வந்தாலும்,
அப்படி வருகின்ற அனுபவம் எந்த குணத்தின் அடிப்படையில் எனக்கு வருகிறது என்று கவனித்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே புரியும். அது இப்படித்தான் இந்த சக்தி அதிகமானா எனக்கு இந்த குணத்தினுடைய தாக்கம் பட்டு இப்படி நான் வெளிப்பட்டுட்டு இருக்கேன். அப்படின்னு அந்த தாக்கம் குறையும். அப்ப அந்த குணங்களோடு நாம தாக்கப்படுறோம், மாற்றிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, அதிலிருந்து நம்ம விடுபட்டா போதும். நம்ம இடத்துல இருக்கிற பூத அடையாளம் கரையும் அப்படின்ட்டு இங்க உபதேசமா குடுக்குறாரு. அப்ப பஞ்சபூதங்களும் நான் அல்ல. உண்மையா நான் யாருன்னா, நான் அந்த சாட்சி சைத்தன்யம். சாட்சாத் அந்த பிரம்மம், அந்த உணர்வு. ஆனால் என்ன கொண்டு போயி இந்த பூதங்களுக்குள்ள சிக்க வச்சிடக் கூடாது. அப்ப நான் ஒளி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் பூமிக்கு அடியில சமாதி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் பஞ்சபூதங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிற விஷயம் என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க பஞ்சபூதமும் நான் அல்ல. அப்ப உண்மையா நான் யார்? நான் தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம். அப்ப தன்னை தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் என்று உணர்ந்த ஞானிகளுக்கு இங்க எந்த வடிவமும் கிடையாது. என்ன வடிவம்? நெருப்பு வடிவமும் கிடையாது, நீர் வடிவமும் கிடையாது, நில வடிவமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்களை வடிவத்துக்குள்ள வச்சு வழிபாடு செய்வது அஞ்ஞானம். அப்ப அவர் அங்கதான் இருக்கிறாருன்னு சொல்றது மிக மிக அஞ்ஞானம் என்று புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த அத்வைத பாடத்துக்குள்ள வந்த பிறகு சமாதியா சுத்துறதெல்லாம் விட்டுடணும்னு சொல்றேன். அதுக்காக இந்த பாடம். அடுத்தது ஸ்லோகம் 3. பிரதித்வனிர் விசை சப்தோ வாயவ் விசீதி சப்தனம் அனுஸ்ன அச்சீத சம்ஸ்பர்சோ வக்னோ புகுபுகு துவனிஹி உஷ்ணஹ ஸ்பர்சஹ பிரபாரூபம் ஜலே புலுபுலு துவனிஹி சீதா ஸ்பர்சஹ சுக்லரூபம் ரசோ மாதுர்யம் ஈரிதம் பூமௌ கடகட சப்தஹ காடின்யம் ஸ்பர்ச இஷ்யதே நீலாதிகம் சித்ரரூபம் மதுராம் லாதிகோ ரசக சுரபி தர கந்தௌ தௌ குணாக சம்யக் விவேச்சிதாக. பெரிய செயலுங்க இது. இதுல என்ன சொல்றாருன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டார். பூதங்களுடைய அத்தனை பண்புகளையும் எப்படி சொல்றாருன்னா, இப்ப ஆகாயம் அப்படிங்கிற ஒரு பூதம் இருக்கு இல்லையா? அந்த ஆகாய பூதத்தினுடைய குணம் என்ன அப்படின்னா சப்தம் இருக்குங்க. அங்கு ஒரு ஒலி இருக்கு. இப்ப அந்த ஒலிய நம்முடைய சித்தர்கள் ஆராய்ந்து அப்பயே சொல்லிட்டாங்க. அதுதான் ஓம்காரம். ஆகாயம் எப்பயுமே பிரணவத்திலேயே தான் இருக்கும். ஓம்னு அப்படியே அது சப்தம் போட்டே இருக்கும். அந்த ஆகாயத்தினுடைய சப்தம் தான் ஓம்காரம். அது இம்முன்னு அப்படியே எக்கோ ஆயிட்டே இருக்கும். அதை இப்பெல்லாம் சயின்ஸ்ல யூடியூப்லலாம் புர்டா விட்டுட்டு இருக்கானுங்கல்ல. விஞ்ஞானிகள் ஆராய்ந்து பார்த்தார்கள். மேல ஆகாயத்திலிருந்து ஒரு ஒலி தோன்றுகிறது. ஓம் என்று ஒலி தோன்றுகிறது. அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் நம்ப ரிஷிகள் சொன்னதை எடுத்துக்கிட்டு இவனுங்க இப்படியே புர்டா விட்டுக்கிட்டு யூடியூப் சேனலை ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்ப இங்க ஆகாயத்தில் ஒரு ஒலி இருக்கு. அது மாதிரி வாயுவில் ஒரு சப்தமும் இருக்கு, ஸ்பரிசமும் இருக்கு. அப்ப வாயு எப்படின்னா நம்ம மேல மோதும் போது நமக்கு காற்று தன்மை புரியுது இல்ல, காத்து சில்லுன்னு இருக்குங்கிறோம். காலங்காத்தால நீங்க வாக்கிங் போகும்போது சில்லு சில்லுன்னு இருக்குங்க காத்துன்னு சொல்றீங்க. மத்தியானம் போகும்போது ரொம்ப அனல் காத்து அடிக்குதுங்க அப்படிங்கிறீங்க. அப்ப எப்படி அது சூடு குளிர்ச்சின்னு உணர்ந்தீங்க? ஸ்பரிசத்தினால. அந்த காற்று உங்க மேல மோதுவதனால ஸ்பரிசத்தினால அந்த காற்றுக்கு தொடு உணர்வு இருக்குன்னு நமக்கு புரியுது. அதாவது அதுக்கு இடத்துல தொடுதல் இருக்கு. அது மாதிரி காற்றின் இடத்துல ஒரு சப்தமும் இருக்கு. அதுக்கு இஸ்ஸுன்னு பேரு. இஸ்ஸுன்னு அப்படி அந்த காற்று வீசிக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க சொல்றாரு. வாயவ் விசூதி சப்தனம். இஸ்ஸுங்கிற ஒரு சப்தத்தை கொடுக்குது. அதே மாதிரி நீர் இருக்கு இல்லையா? அந்த நீர் புழு புழு அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்குது. அக்னி புகு புகுன்னு ஒரு சவுண்ட் கொடுக்குதுன்னு சொல்றாரு. அதாவது இப்ப நம்ம நெருப்பு எரியும் போது பாத்தீங்கன்னா திபு திபுன்னு எரியுதுன்னு நம்ம சொல்றோம்ல, திபு திபுன்னு எரியுதுன்ட்டு. அப்ப நீங்க அந்த நெருப்பு பக்கத்துல போன உடனே பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்கும். திபு திபு திபுன்னு அப்படி புகு புகு புகுன்னு அப்படின்னு. அது இவரு அந்த வார்த்தை எப்படி அவங்க புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆனா அவருக்கு தெரிஞ்ச வார்த்தையை போட்டிருக்காரு. அதாவது எப்படி சொல்றாருன்னா சம்பர்சோ வக்னோ, வக்னோனா அக்னி, புகு புகு துவனிகி, புகு புகுன்னு சப்தம் போடுது. அதனிடத்திலே ஒரு வெப்பம் இருக்கு. உஷ்ணகா, அதனிடத்திலே வெப்பமும் இருக்கு. ஸ்பர்சகா, அதை தொடவும் முடியும். பிரபா ரூபம், அது மாதிரி ஜலே இருக்கு. ஜலம்னா நீர் இருக்கு. அது புழு புழு துவனி, நீரின் இடத்துல புழு புழுன்னு சப்தம் கேட்குது, அல்லது சலசலன்னு சப்தம் கேட்குது. அப்படி நம்ம எல்லாம் பாக்குறோம் இல்லையா? இதெல்லாம் அந்த நீர் அந்த இடத்துல பாயக்கூடிய தன்மையை பொறுத்து. ஆக மொத்தம் நமக்கு என்ன புரியுதுன்னா, பஞ்சபூதங்களுக்குள்ள இப்படி ஒளியும் இருக்கிறது, ரூபமும் இருக்கிறது, மற்ற குணங்களும் கலந்துதான் இருக்கிறது அப்படிங்கிறது இங்க சொல்ல வராங்க. அப்ப நீரினுடைய தன்மையில பாத்தீங்கன்னா குளிர்ச்சி இருக்கிறது. அது பார்ப்பதற்கு கண்ணாடி போல தோற்றம் அளிக்கிறது.
மேலும் அந்த நீரை எடுத்து நீங்க நக்கி பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு இனிப்பு சுவை இருக்கலாம். அப்ப இது மாரி சுவை கூட இருக்கிறது. அது மாரி பூமியில வந்து கடகடாங்கிற சத்தம் இருக்கிறது. அது கடினத்தன்மையாக இருக்கிறது. பூமியை தொடவும் முடியும். பூமியினுடைய நிறம் வந்து பார்ப்பதற்கு காவி நிறத்திலும் இருக்கும். நீரோட சேரும்போது நீல நிறத்திலும் இருக்கும். அப்ப இத்துடன் அந்த பூமிக்கு வந்து இனிப்பு, புளிப்புங்கிற சுவைகளும் இருக்கிறது. மேலும் அந்த பூமிக்கு ஒரு ஸ்மெல் இருக்கு. மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா, மண் வாசனை வரும். அப்ப இது மாரி எல்லா பூதங்களினுடைய அந்த குணங்களை கலந்து பூதங்கள் கையாளுகின்றன. அப்ப இந்த மாதிரி பூதங்களுடைய குணங்கள் இங்கு தெளிவாக விவரிக்கப்படுகின்றன. அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். எத்தன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகம்? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேதத்துல இருக்கு. இந்த மந்திரமெல்லாம். அத எடுத்து இங்க வித்யாரண்யர் சொல்றாரு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பண்டைய ரிஷிகள் இதை ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார்களப்பா அப்படிங்கிறாரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயம் பாருங்களேன். அத இன்றைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்சதோ இல்லையோ, அன்றைக்கு நம்முடைய ரிஷிகள் கண்டுபிடித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பெருமை. அதாவது எந்த மதங்களுக்கும் இல்லாத ஒரு பெருமை நம்முடைய இந்து மதத்துக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா, இங்கு சனாதன தர்மம் வாழ்ந்த பூமி பாரத தேசம். அப்ப இந்த பூமியில பண்டைய ரிஷிகள் இப்படி பழைய கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு குடுத்திருக்காங்க. அப்ப எப்படி அவர்களால குடுக்க முடிஞ்சது அப்படின்னா, அவர்கள் தன்னை உணர்ந்து கொண்டதனால குடுக்க முடிஞ்சது. அப்ப தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் அவர்கள் எல்லாம். அப்ப நாம வந்து அந்த தத்துவ ஞானிகளா நாமளும் மாறணும். அதுதான் இங்க நம்ம படிக்க வேண்டிய பாடம். அதுதான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இத நடைமுறைக்கு நம்ம கொண்டு வரணும். அப்ப இந்த செயல்ல அவர் என்ன விளக்க உரை குடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இப்ப நாம் உலகம் என்று அனுபவிக்கின்ற இந்த உலகம் வந்து ஒரு தனித்துவமான உண்மை கிடையாது. வெறும் இந்த உலகம் வந்து நம்ம பார்ப்பது போல இல்ல. ஏன்னா இங்க எல்லாமே கலந்திருக்கு. ஒளி இருக்கு, தொடுதல் இருக்கு, வடிவம் இருக்கு, சுவை இருக்கு, மனம் இருக்கு. அப்ப இந்த உலகம் என்ற ஒரு விஷயம் நாம பார்க்கிற பார்வையோட முடிஞ்சிடுச்சான்னா இல்ல. இந்த 5 பூதங்களுடைய கலவையாகவே இந்த உலகம் இருக்கிறது. அப்ப 5 பூதங்களின் அனுபவங்களின் தொகுப்பே இந்த உலகம் என்றும் இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த உலகம் என்பது 5 பூதங்களின் தொகுப்பு என்பதை யார் அறிவான்? 5 புலன்கள் உள்ள மனிதன் தான் அறிய முடியும். வேற யாராவது இத அறிந்து கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. அப்ப இங்கிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்த 5 பூதங்களுடைய தன்மை கொண்ட நாம், மனிதனாக நாம உடம்பெடுத்து வந்து, 5 புலன்களையும் கொண்டு வந்து, 5 புலன்கள் வழியாக கண் என்ற ஒரு கருவியை கொண்டு உருவத்தை பார்ப்பதும், நாக்கு என்ற ஒரு புலனை கொண்டு சுவைப்பதும், மூக்கு என்ற ஒரு புலனை கொண்டு நுகர்வதும், தோல் என்ற ஒரு புலனை கொண்டு தொடுவதும், காது என்ற ஒரு புலனை கொண்டு கேட்பதும் ஆகிய 5 புலன்களும் 5 பூதங்களின் தன்மையிலேயே இங்கு இந்த உலகத்தை காட்டிக் கொடுக்கிறது. அப்ப இந்த 5 பூதங்களின் தன்மையினால் நமக்கு உலகம் இவ்வாறு தெரிகிறது. இதுல ஏதேனும் ஒரு பூதம் குறைபாடு நேரிவிட்டால் உலகம் மாறிவிடலாம் இல்லையா? இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப உங்களுக்கு வந்து கண் இல்லாம பொறந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு உலகம் எப்படிங்க? நான் பார்க்கிற மாரி பச்சை பசேல்னு இருக்குமா? அல்லது நான் நிறங்களை பார்க்கிற மாரி கண் இல்லாதவன் நிறங்களை பார்க்க முடியுமா? இப்ப நான் சூரியன போய் பார்க்கிறேன். விடியற் காலையில பார்க்கும்போது அப்படியே மஞ்சள் வர்ணம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சிவந்த ஒரு பந்து மாதிரி அப்படியே ரெட் கலரா மாறுது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் போக போக அப்படியே வெள்ளையா மாறி முழுமையா வானத்துல வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு பிரகாசமா மேல வந்துடுது. அப்ப அந்த சூரியனுடைய நிற மாறுபாடுகள், பூமியினுடைய இயற்கை, அப்புறம் இந்த பூமியில அப்படியே எங்கு பார்த்தாலும் விவசாயம் பண்ற இடத்துல அப்படியே பச்சை பசேல் என்று பயிரினங்கள், அப்படியே பறவைகள் நிறம் பல நிறங்களில் பறவைகள் பறப்பது. அப்படியே இந்த இயற்கையை வந்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு ரம்மியமா எவ்வளவு ஒரு ரசனையா இருக்கு இந்த இயற்கையை நம்ம ரசிக்கிறதுக்கு. அப்ப இந்த இயற்கையை நம்ம ரசிக்கிறதுக்கு நம்ம இடத்துல என்ன இருக்குது? புலன்கள் இருக்கு. கண்கள் வழியா பார்க்கும்போது காட்சியின் வழியாக நெறைய ரசனை உண்டாகுது. அதே மாதிரி நம்ம அந்த ரசனையில பார்க்கிறது மட்டுமா செய்றோம். அப்படியே வந்து ஊட்டி, கொடைக்கானல் பக்கம் போறோம். அங்க பார்த்தா ஒரு மல்லிகை தோட்டம். அப்படியே மல்லிகை மனம் மயக்குது. அப்படியே போற வழியில பார்த்தீங்கன்னா, மல்லிகை பயிரிட்டு இருக்காங்க. அந்த தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தா மல்லிகை பூவினுடைய மனம் அப்படியே ஈர்க்குது. இன்னொரு பக்கம் போனா ரோஜா பூ, ரோஜா மனம் அப்படியே ஈர்க்குது. அப்ப எவ்வளவு விதவிதமான மலர்களின் மணங்கள், நறுமணங்கள். அப்ப இது வந்து மூக்கு நுகருது. கண் பார்க்குது. அப்புறம் இத பற்றி பெருமையா பேசுது. இது ரோஜா பூ, இது மல்லிகை பூ அப்படின்னு காது கேட்ட விஷயங்களை 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்குது. அப்ப இங்க புலன்கள் அடிப்படையில் நமக்கு உலகம் படைக்கப்படுது. இத நல்லா புரிஞ்சுக்கணும். உலகம் படைக்கப்படுற ஒரு சாரத்த நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க உலகம் வந்து ஏதோ மேல இருந்து தானா உருவாயிடுச்சுன்னு நெனச்சுக்க கூடாது. இந்த உலகமே உங்களால தான் படைக்கப்பட்டிருக்கு. அததான் இங்க சொல்ல வராரு. அத வந்து நீங்க உடனே புரிஞ்சுக்க முடியாது. இந்த உலகத்த நீங்க தான் படைச்சீங்கன்னு சொன்னா,
நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? அது எப்படிங்க இவ்வளவு பெரிய உலகத்தை நான் படைக்கிறேன், என்னங்க புருடா விடுறீங்கன்னு தான் சொல்லும். ஆனா இங்க புலன்கள் வழியாக உங்களால் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்க நீங்க பார்க்கிற நிறமும், நீங்க கேட்கிற கேள்விகளும், நுகர்கிற வாசனைகளும் எல்லாமே உங்களுடைய அனுபவம். அப்ப இந்த அனுபவம் எல்லாம் எப்படி நிகழுது? இந்த புலன்கள் வழியா நிகழுது. இந்த புலன்களுக்கு எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இந்த பௌதீக உடல் கிடைச்சதுனால கிடைச்சது. அப்ப இப்படி ஒன் பை ஒன்னா நம்ம இடத்துல பாருங்களேன், பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தான் இந்த உலகத்தையே உண்டு பண்ணி, உலக அனுபவங்களை உண்டாக்கி, ஒவ்வொரு பூதங்களிலும் வித்தியாசமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனால் உலகம் என்பது பூத குண அனுபவங்களின் மேடை மட்டுமே. அருமையா அந்த செயல்ல சொல்றாரு. இங்க நீங்க பார்க்கிற உலகம் என்பது பஞ்சபூத குணங்களின் அனுபவங்களின் ஒரு மேடை அப்படின்னு அருமையா இந்த இடத்துல விளக்கம் கொடுக்கிறார். அந்த பூதங்கள் தான் நம்ம ஆகாசம், வாயு, அக்னி, நீர், பூமி அப்படின்னு 5 பூதங்கள். அப்ப இங்க அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம இங்க ஆராய்ந்து பார்த்தோம்னா, மைய உண்மை என்னன்னா, பூதங்கள் என்பது வெறும் தத்துவங்கள் மட்டுமல்ல, அவைகள் அனுபவ வடிவங்கள். ஏன் என்றால், நம்ம இடத்துல அனுபவ வடிவங்களுக்கு பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினாலே நம்ம இடத்துல இருக்கிற காது என்ற ஒரு கருவிதான் சப்தங்களை கேட்கிறது, ஒலிகளை கேட்கிறது. தோல் என்ற ஒரு கருவிதான் தொடு உணர்வை உணர்கிறது. கண் என்ற ஒரு கருவிதான் வடிவங்களை பார்க்கிறது. நாக்கு என்ற ஒரு கருவிதான் சுவைகளை சுவைக்கிறது. மூக்கு என்ற ஒரு கருவிதான் மனங்களை நுகர்கிறது. ஆக இவ்வாறு அறியப்படுகின்றவைகள் அனைத்தும் அனுபவங்கள் சேகரிப்பு, அனுபவ மேடை. ஆனால் இப்படிப்பட்ட அனுபவங்களை அனுபவிப்பவன் நான் அல்ல. இந்த அனைத்தும் அனுபவங்கள் தான். ஆனால் அவைகளை அறியும் சாட்சி மாத்திரமே நான். இதுதான் இங்க டெப்தான சப்ஜெக்ட். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தை தள்ளுவதற்காக இங்கு இதெல்லாம் சுட்டி காட்டவில்லை. உலக அனுபவத்தை உரித்து காட்டுகிறது. உலகம் என்பது எப்படி உங்களுக்கு அனுபவம் ஆகிறது என்றால், உங்களிடத்தில் இருக்கின்ற புலன்களின் வாயிலாக அனுபவம் ஆகிறது. அந்த புலன்கள் எப்படி உங்களுக்கு உண்டாகியது என்றால், பஞ்சபூதங்களினால் உண்டாகியது. பஞ்சபூதங்கள் எப்படி உண்டாகியது என்றால், அது ஆகாய பூதத்திலிருந்து வெளிப்பட்டவைகளாக இருக்கிறது. அவ்வாறு வெளிப்பட்ட பூதங்களின் கலவையினால் இந்த உலகம் தோன்றி இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இங்க ஆழமா இங்க அத்வைத வேதாந்தம் விளக்கம் கொடுக்குது. அப்ப நாம இங்க நிதித்தியாசன நிலையில இந்த செயலைப்படி நம்ம நடைமுறைக்கு வரணும்னா என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 குணத்துக்கும் நம்ம சாட்சியா மாறிடணும். இந்த 5 குணத்துக்குள்ள போய் நம்ம மாட்டக்கூடாது. அப்ப ஒலிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கேட்டா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? சப்தம் அறியப்படுகிறது, அவ்வளவுதான். எனக்கு வந்து காது வழியா ஒரு விஷயம் கேட்கப்படுகிறது, சப்தம் அறியப்படுகிறது. தொடு உணர்வை நீங்க உணர்ந்தால் ஸ்பர்சம் அறியப்படுகிறது. வடிவத்தை பார்த்தால் ரூபம் காணப்படுகிறது. சுவை உணர்ந்தால் ரசம் அனுபவமாகிறது. மனம் தெரிந்தால் கந்தம் அறியப்படுகிறது. ஆக இவைகள் எல்லாம் என்ன? அனைத்தையும் அறியும் நான் குணமற்ற சாட்சி. அப்ப குணமற்ற சாட்சி தான் பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு என்ன தெரியுமா பேரு? குணாதீதன்னு பேரு. குணங்களை கடந்தவன். ஏன்னா பிரம்மம் அப்படிங்கிற டெபினிஷன் என்னங்கன்னு கேட்டீங்கன்னா, நிர்குண வடிவமானவன் தான் பிரம்மம். பிரம்மம் என்றால் நிர்குண ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நிர்குணம் என்றால் அங்க குணங்களே கிடையாது. பிரம்மத்தினிடத்துல எந்த குணங்களும் இல்லை. ஆனா நாம குணங்களை எப்படி உண்டு பண்ணிட்டோம்? பஞ்சபூதங்களின் மூலமா குணங்களை உண்டு பண்ணதுனால அவனுக்கு என்ன பேரு? சர்க்குண பிரம்மம் என்று சொல்லிட்டோம். அப்ப குணம் தோன்றிவிட்டால் உலகமாக மாறும். ஆனா குணம் தோன்றாத பொழுது அது நிர்குணமாக இருக்கும். அப்ப இங்க உண்மையா பிரம்மம் என்றால் குணமற்ற சாட்சி. அப்ப நிர்குண ஸ்வரூபம் தான் பிரம்மம். அப்ப நாம இந்த உண்மைத்தன்மையை உணர்ந்தா நாம இங்க குணபேதங்கள்ல போய் மாட்டக்கூடாது. இதெல்லாம் ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கின்ற அந்த நிர்குண பிரம்மத்தின் ஆற்றல் மயம் இந்த பிரபஞ்சம். அப்ப அது பஞ்சபூதங்களை உருவாக்கி, பஞ்சபூதங்கள் மூலமா உடல்களை படைத்து, அந்த உடல்களிலே புலன்களை உண்டாக்கி, அந்த புலன்களின் வழியாக இவ்வளவு பெரிய அனுபவங்களை அடையுது. ஆனா இத்தனை அனுபவங்களும் அனுபவிக்கப்படுகின்ற அந்த உடலுக்கும் மனதுக்கும் உரித்தானது. ஆனால் இதற்கும் பிரம்மத்துக்கும் தொடர்பே இல்லை. ஆனா பிரம்மம் இந்த ஊடகத்தை பயன்படுத்துது. எப்படிங்க? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்படிதான் நம்ம சூரியன் மேல இருக்கு, கீழே தாமரை இருக்கு. ஆனா காலையில சூரியன் வந்த உடனே தாமரை தானாவே விரியுது. சூரியனை பார்த்த உடனே தாமரை மலருது. என்ன தொடர்பு 2 பேருக்குமே? ஒரு தொடர்பும் இல்ல. அது எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சூரியன் இருக்கு. இங்க பூமியில இந்த தாமரை மலர் இருக்கு. ஆனா 2க்கும் ஒரு தொடர்பு இருப்பதனால
சூரியனை கண்ட உடனே தாமரைப்பூ மலர்வதை நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அது மாதிரி தான் இங்க ஆத்மாவின் அனுபவத்திலே இந்த உலகம் மலர்கிறது. இது உங்களால ஏத்துக்க முடியுதா? ஏன்னா சூரியனுக்கு சம்பந்தம் இல்லாம எப்படிங்க தாமரைப்பூ வந்து காலையில நைட்லலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த இதழெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கும். காலையில அந்த சூரியன பார்த்த உடனே தாமரை மலரும். என்ன நடந்ததுங்க? சூரியனுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம்? அது எங்கேயோ கிடக்குது, இது எங்கேயோ கிடக்குது. அது மேல ஆகாயத்துல இருக்குது. இங்க பூமியில, நீர்ல, ஒரு ஏரியில, ஒரு குளத்துல தாமரைப்பூ இருக்கு. ஆனா இது என்னமோ சூரியன பார்த்தா மலருது. என்ன சம்பந்தம்? இதுதாங்க மிராக்கிள். இப்படிதான் இயற்கை இருக்கு. அப்ப இயற்கையினுடைய படைப்பு எல்லாமே தொடர்பே இல்லாம ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. அப்ப இங்க சூரியனை சார்ந்து இந்த உலகம் இயங்குகிறது. அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க என்ன? பஞ்சபூதங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. ஒன்றில்லாமல் இன்னொன்று இருக்கவே இருக்காது. ஆனால் அவைகளுடைய அளவீடுகள் மாறுபடுவதினாலே தோற்ற மாற்றங்கள் நிகழ்கிறது. இது நம்ம பஞ்சீகரணத்துல பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பஞ்சீகரண பாடம் படிக்கும்போது, இந்த மாரி ஒரு ஆகாய பூதத்திலிருந்து மற்ற பூதங்கள் 4ம் தோன்றியது. அந்த 4 பூதங்கள தனித்தனியா பிரிக்கும்போது பாதி பாதியா பிரிச்சோம். பாதி பூதத்த அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம். மீதி பாதி பூதத்த அதுல 1/8ன்னு அத பிரிச்சுட்டோம். அப்புறம் அத தூக்கி தூக்கி ஒவ்வொரு பூதத்தோட மிக்ஸ் பண்ணோம். அப்படி ஆகாய பூதத்தோட மற்ற 4 பூதங்கள் சேர்ந்து கொண்டது. நீர் பூதத்தோட மற்ற 4 பூதங்கள் சேர்ந்து கொண்டது. அப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரேஷியோ உண்டாச்சு. அந்த ரேஷியோல ஒரு உருவம் உண்டாச்சு. அந்த உருவம் மனித உடலா இருக்கலாம், மிருக உடலா இருக்கலாம், பறவை உடலா இருக்கலாம், கல்லு, மண்ணு இப்படி எல்லா ஜீவராசிகளும் இந்த பரிமாணங்களுக்குள்ள வந்துடுது. அப்ப இத்தனை மாற்றங்களும் இந்த பூதங்களினுடைய சேர்க்கை மாற்றங்களினால் நிகழ்கிறது. ஆனால் எல்லாருக்கும் ஆதாரமாக பஞ்சபூதங்கள் இருக்கிறது. அப்ப அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையில நெருப்பு பூதம் இருக்கிறது, நீர் பூதம் இருக்கிறது, நிலபூதம் இருக்கிறது. அப்ப இந்த பூதங்களுக்குள் பிரம்மம் இல்லை. அத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பூதங்களுக்குள் பிரம்மம் இல்லை. ஆனால் பிரம்மம் இருப்பதினால் பூதங்கள் இருக்கின்றன. அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? மகான்களையோ, ஞானிகளையோ கொண்டு போய் பூதத்துக்குள்ள ஒடுக்கவே கூடாது. ஒடுக்கிட்டீங்கன்னா நீங்க அஞ்ஞானிகள். அப்ப நீங்க வள்ளலார வந்து ஜோதி வடிவமா மாத்திட்டீங்கன்னா நீங்க அஞ்ஞானிகள். ஏன்னா வள்ளலார் ஒளி வடிவத்துக்குள்ள வந்துட்டார் அப்படின்னாலும் ஒரு அக்னி தத்துவத்துக்குள்ள கொண்டு போய் வள்ளலார அடக்கிட்டீங்க. அப்ப பஞ்சபூதங்களுக்குள்ள அவர் அடங்கிட்டார். அப்ப அவருடைய மகத்துவம், மகோன்னதம் குறைக்கப்பட்டு விட்டது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்படியெல்லாம் வழிபாடுகள் அவசியம் இல்லை. அத புரிஞ்சுக்குங்க. அப்ப எந்த ஒரு மகானும் இந்த குழிக்குள்ள இருக்காருன்ட்டு கோயில் கோயிலா சுத்தக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல தான் அவர் சமாதி இருக்கு. அங்க போனா நான் அவருடைய பவர வாங்கிட்டு வந்துடலாம். இந்த இடத்துக்கு போனா இந்த சமாதிய தரிசனம் பண்ணோனே எனக்கு பவர் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறதும் அஞ்ஞானம். ஏன்னா நீங்க அந்த இடத்துல தான் அவர் இருக்காருன்ட்டு போய் அவர்கிட்ட பவர் வாங்குறது புரிதல் இல்லாத நிலை. அப்படி அவர் அங்க இல்ல. அவர் எங்கும் இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல அவர் பவர வாங்க முடியும். நீங்க அவரா மாறினா. அப்ப அவரா நீங்க மாறுறது எப்படி? உணர்வா மாறினா தான் அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அவரை உருவத்துக்குள்ள பார்த்துக்கிட்டு இருந்தாலோ அல்லது பஞ்சபூதத்துக்குள்ள அடக்கிட்டு இருந்தாலோ எப்படி அவர் பவர் கிடைக்கும்? கிடைக்காது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஸ்லோகம் தியானம் செய்வதற்கு மட்டுமல்ல, நம்ம நடைமுறை வாழ்க்கையில சந்தை, வீடு, வேலை எங்கும் பயிற்சி செய்யலாம். ஏன்னா அனுபவத்தை நான் என்று பிடிப்பதை இந்த குண விவேகம் என்ன பண்ணுதுன்னா மெதுவாக கரைத்து உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தோடு அந்த ஒட்டுதல் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நானோ இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கின்றேன். என்னுடைய இருப்பினாலே இந்த உலகம் இவ்வாறு வெளிப்பட்டு காணப்படுகிறது. இதுதாங்க கான்செப்ட். இதுதான் கடோபனிஷத் அழகா சொல்லும். நான் தத்ர சூரியோபாதி நான் சந்திர தாரகம் நேமா வித்யதோ பாந்திகி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. நான் இருப்பதினால் சூரியன் ஒளிர்கிறது. நான் இருப்பதினால் சந்திரன் ஒளிர்கிறது. நான் இருப்பதினால் விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அப்ப நான் இல்லாமல் எப்படி அக்னி ஒளிர முடியும்? அப்ப நானே இருக்கிறதுனால தான் இங்க சூரியனே இருக்குதுன்னு சொல்லும்போது என்ன கொண்டு போய் ஒரு சின்ன அக்னிக்குள்ள ஒடுக்கி இந்த ஒளி வடிவா மாறிட்டார் சித்தரு. அப்புறம் இந்த ஒளி வடிவா பாபாஜி வந்து அப்படியே ஜோதியா வராரு. அப்படியே ராத்திரியில் அப்படியே அந்த வெள்ளை ஒளிச்சமா வந்தாரு. அப்படி இப்படின்னு எல்லாம் புருடா விட்டுட்டு இருந்தா அப்ப இங்க இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன ஒளி வடிவத்துக்குள்ள கொண்டு போய் அவரை ஒடுக்கி அவர் உங்களுக்கு வேறாக இருப்பது போல பார்க்கின்ற பார்வை இருக்கு பாருங்க. இதுதான் மைண்டினுடைய பிளே. அப்ப இதுதான் மனசு இப்படி இருக்குதுன்றத இங்க மகான்கள் புரிய வச்சு அந்த சைத்தன்யமாகிய என்னுடைய இருப்பினாலே தான் இங்க எல்லாம் இருக்கிறது. அப்ப நான் இருப்பதினால் இங்க இருக்கின்ற எந்த ஒரு பொருளும் நானாக முடியாது. எனக்கு வேறாகத்தான் அவைகள் இருக்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட என்னுடைய வைபவத்துக்குள்ள போய் நான் இன்னொரு பொருளை பிடிக்கிறேன்னாலே நான் அங்க தப்பு பண்றேன், அஜ்ஞானத்துல இருக்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எதையாவது போய் பிடிக்கிறீங்கன்னா
அது உங்களுக்கு வேறாக இருப்பதாக தெரியாமல் பிடித்து விட்டீர்கள். அததான் இங்க சொல்லுது. குதோயம் அக்னிகி. நான் இல்லாமல் எப்படி கற்பூர ஜோதி ஒளிர்ந்து விட முடியும்? அப்ப கோயில்ல காட்டுற கற்பூர ஜோதியினுடைய தாத்பரியம் என்ன? நீ பார்க்கிற கடவுளாகட்டும், கடவுள் முன்னாடி காட்டுகின்ற ஒளியாகட்டும், அது நீ இருப்பதினால் இருக்கிறதப்பா. அதுதான் மகான்களுடைய வைபவம். இங்க கோயில நமக்கு எதுக்காக உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா, கோயில் மூலமா லெசன் எடுக்குறாங்க. காட்டி குடுக்குறாங்க. நீ பார்க்கிற பொருள் எல்லாம் உனக்கு வேறாக இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கின்ற நீ இருப்பதினால் அவைகள் இருக்கிறது. ஆகவே நீ பார்ப்பவையெல்லாம் உன்னுடைய இருப்பினாலே இருக்கின்றன. ஆகவே நீயே அது. தத்துவமசி. அப்படிதான் இங்க உபதேசம். ஆனா நாம அத என்ன பண்ணிட்டோம்? மாத்திட்டோம். மாத்தி இந்த கோயிலுக்கு போனா இப்படி பலன் கிடைக்கும். அந்த கோயிலுக்கு போனா அந்த பலன் கிடைக்கும். இந்த ஜோதிய தரிசனம் பண்ணா இப்படி ஒரு வைப்ரேஷன் ஆகும். அதுக்கு பதிலா நீங்க தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னா, அந்த நெற்றி பொட்டுல ஒரு வெள்ளை ஒளி வரும். அத நீங்க தரிசிச்சீங்கன்னா, எல்லா அற்புதங்கள் நிகழும். அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு உள்ள புருடா விட்டு, இப்படியே மனிதர்கள மடைமாற்றி, கடைசியில இன்னைக்கு எல்லாம் மூடர்களா மாற்றி, முட்டாள்களா இன்னைக்கு எல்லாம் எங்க பார்த்தாலும் கோயில் கோயிலா, கூட்டம் கூட்டமா இருக்குது. அப்ப இது மாரி தான் மனோபாவம் மனிதரிடத்துல மாற்றப்பட்டத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அது இங்க வித்யாரண்யருடைய உபதேசம் இப்படி கிடையாதுன்னு சொல்லி நான் இந்த இடத்துல புரிய வைக்கிறேன். இவருடைய சித்தாந்தம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒளி முதலிய குணங்கள் பூதங்களில் தோன்றுகின்றன. ஆனால் அவற்றை அறியும் நான் பூதம் அல்ல. இவ்வளவுதாங்க டாபிக்கே. நீங்க என்ன விஷயங்கள் வேணா வெளிய எடுத்துங்க. ஒரு சவுண்ட கேட்டாலும் சரி, ஒரு லைட்ட பார்த்தாலும் சரி, ஒரு காற்றுல உணர்வும் விதமா அது சூடா வீசுது, குளிர்ச்சியா வீசுதுன்னாலும், அவைகள் எல்லாம் அறிகின்றவைகள், அறியப்படுகின்றவைகள். ஆனால் அவற்றை அறியும் நான் அந்த பஞ்சபூதங்கள் அல்ல. அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை இந்த ஸ்லோகத்துல நிரூபிக்கப்படுதுங்க. அடுத்து 4வது ஸ்லோகம் போறோம். ஸ்ரோத்ரம் त्वक् சக்ஷுஷு ஜிஹ்வா கிராணம் சேந்திரிய பஞ்சகம் கர்ணாதி கோலகஸ்தம் தச் சப்தாதி கிராகம் கிரமாத் சௌஸ்மியாத் கார்யானுமேயம் தத் பிராயோ தாவேத் பகிர்முகம். இந்த ஸ்லோகத்திலும் அருமையா என்ன புரிய வைக்கிறார்னா, காது, தோல், கண், நாக்கு, மூக்கு இப்படி 5 புலன்கள் இருக்கு இல்லையா? இந்த 5ம் ஞான இந்திரியங்கள். ஏன்னா இங்க இந்த ஒவ்வொரு புலன்கள் வழியா ஒரு ஞானம் நமக்கு கிடைக்குது. கண் வழியா ஒன்றை பார்க்கிறேன். இது ரோஜா மலர் அப்படிங்கிற ஒரு ஞானம் கிடைச்சது. அப்புறம் இன்னொரு மலரை பார்க்கிறேன். இது மல்லிகை மலர் அப்படின்னு ஒரு ஞானம் கிடைச்சது. அப்ப எனக்கு ஒரு புலன் வழியா இது இது இன்னது என்று பார்க்க முடிஞ்சதுனால பகுத்தறிகிறேன். அப்புறம் தோல் வழியா தொடும்போது வெப்பமான காற்றா இருக்குதே அப்படின்னு நான் உணர்றேன். இது ரொம்ப காத்து சில்லுன்னு இருக்குது, குளிருதுன்னு சொல்லி உணர்றேன். அப்ப இது மாதிரி எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கின்றதுனால இதெல்லாம் ஞான இந்திரியங்கள். அப்ப அப்படிப்பட்ட ஞான இந்திரியங்கள் எல்லாம் காது முதலான உடல் உறுப்புகளில் இருந்து ஒளி முதலிய குணங்களை வரிசையாக பெறுகின்றன. அவைகள் மிக நுண்ணியமானவைகள் என்பதனால் அவற்றின் செயலால் மட்டுமே அவைகள் அறியப்படுகின்றன. மேலும் பெரும்பாலும் வெளிப்புற பொருட்களை நோக்கி அவைகள் ஓடுகின்றன அப்படிங்கறத அருமையா சொல்லிட்டார். தத் பிராயோ தாவேத் பகிர்முகம். புலன்கள் இருக்கு இல்லையா? நம்ம இடத்துல இருக்கிற 5 புலன்கள் இது எப்பயுமே வெளிமுகமா தான் போகும். நம்ம உள்பக்கமே திரும்பாது. அப்ப இதுதான் பிரச்சனை. நம்ம இந்த வெளிப்பக்கமாவே பார்த்து பார்த்து பழகிட்டதுனால நம்மளால உள்பக்கமே திரும்ப முடியல. அப்ப இந்த பகிர்முகமான இந்த புலன்களை நம்ம புலன்களுடைய உண்மை தன்மையை உணரும் போது மட்டும்தான் நம்ம அகமுகமாக திரும்ப முடியும். இல்லைன்னா நாம இந்த வெளிப்பக்கத்திலேயே எதையாவது கிடைக்காதா, இந்த கோயிலுக்கு போனா இப்படி புண்ணியம் கிடைக்காதா, அந்த சாமியாரை பார்த்தா அந்த ஞானம் வராதா, இப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா இது பூரா வெளி விஷயங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இங்க காதுங்கிற ஒரு புலன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கேள்வி, மற்றவர்கள் சொல்லுவதை கேட்பதற்கான ஒரு இந்திரியம். தோல் என்றால் அது தொட்டு உணரக்கூடிய ஒரு இந்திரியம். கண் என்றால் பார்ப்பதற்கான இந்திரியம். நாக்கு என்பதால் சுவைப்பதற்கான இந்திரியம். மூக்கு என்பதால் நுகர்வதற்கான இந்திரியம் என்ற இந்த 5 இந்திரியங்களும் வெளி விஷயங்களிலேயே ஈர்க்கப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றன. அப்ப இவைகள் எல்லாம் இந்திரியங்களின் இயல்பினாலே வெளி உலகத்தை நோக்கியே ஓடுகின்றன. இதுவே மன ஓட்டத்தின் மூல காரணம் அப்படின்னு ரொம்ப அருமையா புரிய வச்சுட்டார். ஏன்னா மனம் ஏன் ஓடுது அப்படின்னா, இந்த 5 புலன்கள் தான் மனசை ஓட வைக்குது. மனசுக்கே இந்த புலன்கள் இல்லைன்னா வேலை செய்யாது. இந்த புலன்கள்லாம் நீங்க தூக்கத்துல ஒடுங்கிடுச்சுன்னா மனசு ஒடுங்கிடுது. கவனிச்சிங்களா? நீங்க தூங்கும்போது அப்படியே கண்ணு தானா சொக்கும். அப்புறம் அப்படியே தூங்கிடுவீங்க. அப்புறம் கண்ணுக்கு உண்டான வேலை நின்னுடும். காதுக்கு உண்டான சப்தம் நின்னுடும். மூக்கு நுகர்வது கூட நின்னுடும். பக்கத்திலேயே மல்லிகைப்பூ வச்சாலும் மூக்கு நுகராது. ஆனா சுவாசம் போயிட்டு தான் இருக்கும். ஆனா நுகர்கின்ற சக்தி போயிடும். உங்களுக்கு அந்த அளவுக்கு டீப் ஸ்லீப் அப்படியே போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த புலன்கள் எதுவுமே வேலை செய்யாது. அப்ப புலன்கள் வேலை செய்யாதனால மனசு கூட வேலை செய்யாதுங்க. அப்படிதான் இங்க இயற்கை படைப்பு இருக்கு. அப்ப இங்க மனசு என்ன பண்ணுதுன்னா, புலன்களுடைய ஓட்டத்தினால ஓடுது.
அப்ப புலன்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு? பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப பஞ்சபூதங்களுடைய தன்மை என்ன? அத தெரிஞ்சுக்கிட்டா, நாம அதிலிருந்து விடுபட முடியும் இல்லையா? அப்ப எப்படி நம்ம அகத்துக்குள்ள திரும்பி பார்த்து ஆராய்ந்து தத்துவ விவேக படலத்துல நாம விழிச்சுக்கிட்டோமோ, அது மாரி இங்க பூத விவேக படலத்துல நாம இது மாரி புற உலகத்த ஆராய்ந்து பார்த்து இங்க விழிச்சுக்கணும்னு சொல்ல வராரு. இங்க வித்யாரண்யர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இந்த மாரி வெளி விஷயங்கள்ல போய் சிக்கக்கூடாதுப்பா. இதெல்லாம் புலன்கள் அடிப்படையில இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆகவே இந்திரியங்கள் நான் அல்ல அப்படிங்கிறதுல நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. அவைகளெல்லாம் பொருள்களை காட்டுகின்ற கருவிகள் மாத்திரமே. அந்த கருவிகளுடைய போக்கோ வெளிமுகமாகவே இருக்கின்றன. அதனால் தான் உலகம் நம்மை இழுக்கிறது போல தோன்றுகிறது அப்படின்னு அருமையா சொல்றாரு. ஏன்னா, இந்த உலகம் ஏன் நம்மள ஈர்க்குது? இந்த உலகம் ஏன் நம்மள இழுக்குது? புலன்கள்னால. இப்ப ஒண்ணுமில்ல நமக்கு வந்து ஒரு பிடிச்சமான ஸ்வீட்டு, ஒரு ரசகுல்லாவோ, ஒரு குலாப் ஜாமுனோ நமக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுறோம்னு வச்சுக்கங்க. இனிப்பு பண்டத்திலேயே நமக்கு குலாப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கலாமே. இப்ப நாம பாட்டுக்கு சும்மா தான் இருப்போம். திடீர்னு ரோட்ல போகும்போது குலாப் ஜாமுன் கடையில பார்த்துட்டோம்னு வச்சுக்கங்க. கண்ணு பார்த்தா போதும். உடனே ஆசை வந்துரும். குலாப் ஜாமுன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாங்கி சாப்பிடலாமா? அப்படின்னு உடனே அந்த புலன் என்ன பண்ணும்? டக்குனு நமக்கு விருப்பமான ஒரு விஷயத்த பார்த்த உடனே ஈர்த்துடும். அதுவரைக்கும் நமக்கு மனசு அத சிந்தனை பண்ணாது. அந்த குலாப் ஜாமுன் ஞாபகமே நமக்கு இருந்திருக்காது. ஆனா அந்த ஜாமுன பார்த்துடுச்சோ இல்லையோ அத சாப்பிட்டு ஆகணுங்கிற ஆசை வந்துரும். அல்லது வீட்லயே கூட பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் வந்துருச்சு, அது வந்துருச்சுன்ட்டு ரொம்ப ஸ்வீட் சாப்பிடாம கட்டுப்பாடா இருப்போம். ஆனா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிறந்த நாள் வந்துருச்சுன்னு வீட்ல ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா, நம்ம பெரியவங்க என்ன பண்றாங்க? வாய் கட்ட முடியாம அந்த புலன் இன்பத்தினால ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுர்றாங்க. அப்புறம் சுகர் ஏறிடுச்சுன்ட்டு சுகர் டேப்லெட்டும் போட்டுக்கிறாங்க. அப்ப எதனால இதெல்லாம் நடக்குதுன்னா, புலன் தான். அந்த புலனுடைய ஈர்ப்பு என்ன பண்ணுதுன்னா, விடவே விடாது. வெளி விஷயங்களுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு போறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள இழுத்து தள்ளிடும். அப்ப நாம தான் இங்க உஷாராயிக்கணும். இப்ப நம்ம இந்த புலன்கள் எல்லாம் அடக்கறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத, நீங்க தவம் பண்ணியோ, தியானம் பண்ணியோலாம் அடக்க முடியாதுங்க. அறிவுனால தான் அடக்க முடியும். இதனுடைய விஷயங்கள புரிஞ்சுகிட்டா, இங்க எல்லாமே நான் தான். இந்த பூமியே நான் தான். அப்ப இந்த பூமிக்குள்ள இருக்கிற இத்தன விஷயங்களும் எனக்குள்ள இருக்குது. அப்ப இதுல போய் அடையறதுக்கு என்ன இருக்குங்கிற தெளிவு வரும்போது உங்களுக்கு ஆசை விட்டுடும் பாருங்க. அதுவரைக்கும் உங்களுக்கு ஆசை விடாதுங்க. ஏன்னா புலன் இன்பம் இருக்கிற வரைக்கும் எப்படிங்க ஆசை விடும்? அந்த புலன்களை கடந்து அந்த உணர்வு நிலைய தொட்டுட்டீங்கன்னா, இந்த பூமியே நீங்க தான். அப்ப இந்த பூமிக்குள்ள எதுங்க நல்லது? எது கெட்டது? எது உயர்ந்தது? எது தாழ்ந்தது? அப்படி பேதமையே இல்ல. அப்புறம் அப்புறம் எங்கிருந்து ஆர்கானிக் வருது? எங்கிருந்து கெமிக்கல் வருது? ஆர்கானிக்ங்கிறது மட்டும் எங்கேயோ பூமியில விளையிற மாரியும், கெமிக்கல் எங்கேயோ ஆகாயத்துல இருந்து வர்ற மாரியும், எவ்வளவு புருடா விட்டு இன்னைக்கெல்லாம் கமர்ஷியலா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுடைய மனோபாவம் தாங்க பணம் பண்ணுவதற்கான கலை. மக்கள் கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுன்னு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, மக்களுடைய மனோபாவத்த பார்ப்பான். அவனுடைய மென்டாலிட்டி எத இருக்குதுன்னு கவனிப்பான். ஓ! இவனுக்கு வந்து ஆர்கானிக் ஃபுட் வேணுமா? ஓகே வா! சூப்பர் டீ தூள் நான் தரேன். சாதாரணமா கடையில வாங்குற டீ தூள் ரூ. 150 தான். ஆனா இது ஆர்கானிக் டீ தூள் ரூ. 400 அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாமா இது ஆர்கானிக்குங்க. கெமிக்கலே போடாம செஞ்சிருக்காரு. அதனால ரூ. 400 போட்டு வாங்குனாலும் ஒர்த்து தான். அப்படின்னு ரூ. 400 போட்டு வாங்கி குடிப்போம். ஆனா இந்த ரூ. 400 டீ தூள் வந்து எங்கேயோ ஆகாயத்துல இருந்து விளைஞ்ச மாதிரியும், அந்த ரூ. 150 டீ தூள் வந்து பூமியில விளைஞ்ச மாதிரி நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே எல்லாமே பூமியில தான் விளையும். அந்த பூமியில தான் எல்லா சத்துக்களும் இருக்கும். நீங்க தனியா உரம் போட்டாலும், போடாட்டியும் அந்த உரமும் எங்கிருந்து கிடைக்குது? எல்லாம் பூமியில இருந்து தான் கிடைக்குது. அந்த சத்துக்கள் கூடுவதும், குறைவதும் தான் மாறுது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சத்து குறைபாடு இருந்தா, அந்த சத்த அவங்க மேனேஜ் பண்றதுக்கு, பேலன்ஸ் பண்றதுக்காக உரங்கள போடுறாங்க. ஆனா, அந்த உரத்த போடுறதுனால அது கெட்டுப் போச்சு. உரத்த போடாதனால இது புனிதமாயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் மைண்டினுடைய ப்ளே தான். இங்க எதுவுமே உங்கள பண்ணாதுன்னு நெனச்சா, எதுவுமே ஒண்ணும் பண்ணாது. ஏதாவது என்ன பண்ணிடும்னு நெனச்சா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள தொந்தரவு பண்ணிடும். இதுதாங்க கான்செப்ட். ஏன் இந்த கான்செப்ட் இங்க கொண்டு வரோம் அப்படின்னா, இப்ப நம்ம புற விஷயங்கள்ல இருக்கிற பஞ்சபூதங்கள படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப பஞ்சபூதங்களுடைய தன்மைய நீங்க உணர்ந்தா உங்கள ஒண்ணும் பண்ணாது. உணரலன்னா உங்கள தொந்தரவு பண்ணும். அப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும். இது நமக்கு நல்லதா, கெட்டதா, இது சரியா, தவறா அப்படிங்கிறத நீங்க எதோட சேர்றீங்கங்கிறத பொறுத்து தான். நீங்க அதுவா மாறிட்டீங்கன்னா அது ஒண்ணும் பண்ணாது. அதிலிருந்து நீங்க விலகிட்டீங்கன்னா உங்கள தொந்தரவு பண்ணும். ஏன்னா உங்களுக்கு வேறாக இருக்கின்ற பொருள் உங்கள தொந்தரவு பண்ண தானே செய்யும். அப்ப அதுதான் நம்ம ஃபாரின் திங்க்ன்னு சொல்றோம். வெளியிருந்து ஒரு பொருள எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒத்துக்காது. ஒவ்வாமை உண்டு பண்ணும். ஆனா அதுவே நான்னு நீங்க நெனச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒண்ணும் பண்ணாது. அப்ப இப்படிதான் இங்க எல்லாமே தாத்பரியம். இதுதான் பஞ்சபூதங்களுடைய ரகசியம். அப்ப இதெல்லாம் நம்ம இன்னும் டெப்த்தா பார்ப்போம். இப்ப இங்க வந்து இந்த செயல்ல இததான் புரிய வைக்கிறாரு. இந்திரியங்கள் நான் அல்ல. அவைகள் வெளி விஷயங்களை ஈர்க்கின்ற வெளிமுகமாகவே இருக்கக்கூடிய பொருள். அப்ப இங்க இந்திரிய சாட்சி பயிற்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எப்போது வேணா இந்த இந்திரிய சாட்சி பயிற்சி செய்யலாம். என்ன செய்யலாம்னா,
கேட்கும்போது இந்த கேள்வி நிகழ்கிறது, பார்க்கும்போது பார்வை நிகழ்கிறது, தொடும்போது தொடுதல் நிகழ்கிறது அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அப்படியே சாட்சியா பாருங்க. அது உங்கள ஒண்ணுமே பண்ணாது. அத விட்டுட்டு அது ஏதோ பண்ணுதுன்னு நினைச்சீங்கன்னா, அது தொந்தரவு பண்ணும். அப்ப இங்க வந்து ஒரே வரியில சொல்லணும்னா, இந்திரியங்கள் வெளியே ஓடுகின்றன. அவற்றின் ஓட்டத்தை அறியும் நானோ ஓடாதவன், அசையாதவன். ஏனென்றால், நான் தூய அறிவாகிய ஆத்மா, பிரம்மம். என்னிடத்துல எந்த அசைவும் இல்ல. அசைவதெல்லாம் வெளிய இருக்கிற பூதங்கள் தான். அப்படின்னு நமக்கு புரிஞ்சுட்டா, எந்த பூதமும் ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா, அந்த பூதமெல்லாம் நமக்குள்ள தான் இருக்கு. அதுதான் இங்க பாடங்க. இன்னும் அடுத்த சப்ஜெக்ட்ல இன்னும் டீப்பா பார்ப்போம். இப்ப நேரம் இல்ல. ஆகவே நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். இப்ப நம்ம இந்த ஸ்லோகம் வந்து இன்னுமே இந்த ஸ்லோகத்துக்கு சார்ந்த விஷயங்கள் விரிவா விளக்க வேண்டியிருக்கு. அத நாளைக்கு நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். அப்ப நம்ம இன்றைக்கு என்ன பண்ணலாம்னா, 4வது ஸ்லோகத்த தொட்டுட்டு நிறுத்தியிருக்கிறோம். நாளைக்கு மீண்டும் 4வது ஸ்லோகமே கன்டின்யூ பண்ணலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.